तमिलनाडु से। यह पुरस्कार पारंपरिक तंजावुर पेंटिंग की उत्कृष्ट कलात्मकता के लिए प्रदान किया जा रहा है। வணக்கங்க, என் பேர் கமலக்கண்ணன். நான் சென்னையில் டி நகரில் இருக்கேன். நான் இந்த தஞ்சாவூர் கலையில் தேசிய விருது எனக்கு கிடைச்சிருக்குங்க. இது பல ஆண்டுகளாக நம்ம முயற்சி பண்ணி ஸ்டேட் அவார்டு, டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, அதுக்கப்புறம் இந்த தேசிய விருது எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம மாலிபுரத்துலேருந்து கற்சிற்பத்துக்கும் நம்ம நண்பர் ஒருத்தர் பாஸ்கரன் அவருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த தஞ்சாவூர் ஓவியன்றது நாங்கள் பார்த்தீங்கன்னா 31 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கருடா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன் டி நகரில். குமாரராஜமுத்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் செட்டிநாடு ஸ்கூலில் ராணி மீனாமுத்தையா அவங்களால துவங்கப்பட்டது. அதில் தான் படித்தேன். நான் 24 முடிச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது நான் மட்டும் இல்லாமல் பின்னாடி வர சங்கதிகளும் இந்த போட்டியில் கலந்து தேசிய விருது வாங்கணுன்றது என்னோட ஆசை. 108 திவ்ய தேசம்ன்ட்டு அதில் வந்து 54 வந்து ஃப்ரண்ட்டில், 54 வந்து பின்பக்கமாக போட்டு ஸ்டார் வடிவத்தில் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம ஒரு புது விதமாக நாங்கள் பண்ணியிருந்தேன். நாங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா ஒரு ஸ்டார் வடிவத்தில் ஒரு 54 திவ்ய தேசம் இருக்கும். அதை திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு 54 இருக்கும். தஞ்சாவூர் ஓவியம்னா ஃபஸ்ட்டு வாலில் மாட்டுற மாதிரி ஒரே அமைப்பாக தான் இருக்கும். இது திருப்பி பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் டைமாக நம்ம பண்ணதுனால இதுக்கு இது தேசிய விருது கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனு, நார்த்து, வெஸ்ட்டுன்ட்டு ஒவ்வொரு ரீஜன்லேருந்து படம் வைப்பாங்க. குறைஞ்சது 2000 பேர் கலந்துப்பாங்க. இந்த 2000 பேரில் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தேசியம். இந்த ஓவியத்துக்கு கிடைச்ச அங்கீகாரமே என்ன மாதிரி சார்ந்த ஓவியர்கள், மரபு வழி ஓவியர்களுக்கு இது ஒரு பெருமையை சேர்க்கணும். அது எல்லாமே எல்லாரும் கலந்துக்கணுன்ற ஒரு ஆசையே இருக்குது. நிறைய ஓவியர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவியர்கள் இருக்காங்க. விருது பெற்ற மட்டும் ஒரு நல்ல ஓவியர் கிடையாது. நிறைய நல்ல ஓவியர்கள் இருக்காங்க, ஆனால் கலந்துக்காமல் இருக்காங்க. அவங்களும் கலந்து இதில் பயன்படணுன்றது என்னோட ஆசை. என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜனுக்குன்ட்டு ஹெட் ஆஃபீஸே சென்னையில் தான் இருக்குது. ஆனால் இதை நாங்கள் பெங்களூரில் எடுத்துன்னு போய் வைக்கிறோம். இந்த படங்களை நாங்கள் சொந்த காசு செலவு பண்ணி பெங்களூரில் வைக்கிறோம். சவுத் ரீஜன் செலெக்ஷன் முடித்தோடனே அடுத்த செலெக்ஷன் டெல்லி தான். டெல்லியில் அப்புறம் 3rd செலெக்ஷன் டெல்லியில். அதுக்கப்புறம் போர்டு டிசைட் பண்ணுறது தான் ஃபைனலாக இந்த தேசிய விருதுன்றது கிடைக்கும். சவுத் ரீஜனோட ஹெட் ஆஃபீஸே சென்னையில் இருக்குது. ஆனால் நாங்கள் பெங்களூரில் தான் இந்த படத்தை எடுத்துன்னு போய் வைக்கிறோம். இது அரசாங்கம் வந்து இங்கேயே நடத்துகிற மாதிரி பண்ணணும். முன்னாடி இங்கே தான் நடந்துருந்தது. அதை மாற்றி இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் பெங்களூருக்கு ஒவ்வொரு படத்தையும் எடுத்துன்னு நாங்கள் சொந்த காசை போட்டு தான் நாங்கள் செலவு பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அது வந்து சென்னையிலே திரும்பி நடக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா சவுத் ரீஜன் சென்னையில் தான் இருக்குது. நான் ஓவியம் நிறைய மாணவர்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். எல்லாருமே கற்றுக்கிட்டு இதில் வந்து ஒரு கைத்தொழில் இது கற்றுக்கலாம். இது கல்வி தகுதி தேவையில்லை. ஓவியன்றதை இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க கற்றுக்கிட்டாலே ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். நம்ம அவங்க முன்னேறணும். அப்படி ஒரு கைத்தொழிலை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மக்கிட்ட வந்து சேரலாம். இந்த தஞ்சாவூர் ஓவியத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐயில் டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா இது கிராஃப்ட் ஒர்க். இது கையில் தான் செஞ்சாகணும். இது பல அடுக்கு இருக்குது. போர்டில் வந்து ஃபஸ்ட்டு துணியை ஒட்டி அதை ப்ரிப்பேர் பண்ணி போர்ட் ப்ரிப்பேரிங் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கெச்சஸ், அதுக்கப்புறம் அந்த கல் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜெஸோ ஒர்க்கு, நம்ம மக் ஒர்க் பண்ணணும். மேலே அந்த சாக் பவுடர் வச்சு அரபிக்கம் வச்சு அந்த வேலை இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு ஃபாயில் ஓட்டணும். அதுக்கப்புறம் கலரிங் இருக்குது. இதை வந்து ஏஐயோ வேறு எந்த டெக்னாலஜிலையும் பண்ணவே முடியாது. இதை அழிக்க முடியாது. மரபு வழி ஓவியம் இதை வந்து நம்ம இன்னும் மேலும் கொண்டு போகணுன்ற ஆசை இருக்குது. இது வந்து முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இல்லை, தனிப்பட்ட விதமான நம்மளோட இது தாங்க. என்னோட ஐடியாலஜி நம்ம பண்ணுறது தான் இது. இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா விருது வாங்குறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நொடிஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். எல்லா மரபு வழி ஓவியங்களும் அழிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு வந்து ஊக்குவிக்கணும். கொடுக்குறாங்க எல்லாமே. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க குரு சிஷ்யான்ட்டு ஒரு ஸ்கீமை கொடுத்து அதை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஸ்டைஃபன்னு, மாஸ்டர்ஸுக்கு காசு தராங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போது இன்னும் என்கரேஜ் பண்ணி நல்லா கொண்டு வரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.